ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கற்கப் போகின்ற ஒவ்வொரு நேரமும் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாக இருக்கிறது. பிரத்யேகமாய் நாங்கள் கண்டு உணர நீரை கருவை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கருவை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார், நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார், நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மேகம் சூழ இயேசுராஜன் வருகிறார், நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். மலையின் மீது வந்திறங்கும் பாதங்கள், மகிபனாம் இயேசுவின் பாதங்கள். மலையின் மீது வந்திறங்கும் பாதங்கள், மகிபனாம் இயேசுவின் பாதங்கள். கண்மலையில் வெடிப்பு தோன்ற கண்டோர் உள்ளம் நடுங்கிட வல்ல ராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். வல்லமையில் வெடிப்பு தோன்ற கண்டோர் உள்ளம் நடுங்கிட வல்ல ராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. முழங்கிடும், பூமியின் சத்துவங்கள் அசைந்திடும். நெடுந்தோணியாய் எக்காளங்கள் முழங்கிடும், பூமியின் சத்துவங்கள் அசைந்திடும். சூரியனும் சந்திரனும் ரத்தமாக மாறிட வல்ல ராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். சூரியனும் சந்திரனும் ரத்தமாக மாறிட வல்ல ராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நாம் நினையாத நேரமதில் வந்திடும். திருடன் போல அவர் வருகை வந்திடும். நாம் நினையாத நேரமதில் வந்திடும். தூயோர் கூட்டம் பறந்திட, தீயோர் கூட்டம் கதறிட, வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். தூயோர் கூட்டம் பறந்திட, தீயோர் கூட்டம் கதறிட, வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இணைந்து செல்லும் இரண்டு பேரில் ஒருவரே எடுத்துக்கொள்ளப்படுவார் இயேசு வருகையில். இணைந்து செல்லும் இரண்டு பேரில் ஒருவரே எடுத்துக்கொள்ளப்படுவார் இயேசு வருகையில். எண்ணெயுள்ள தீபம் கொண்ட கன்னியரை சேர்த்துக் கொள்ள வல்லராஜ் இயேசு மீண்டும் வருகிறார். எண்ணெயுள்ள தீபம் கொண்ட கன்னியரை சேர்த்துக் கொள்ள வல்லராஜன் இயேசு மீண்டும் வருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேகம் சூழ இயேசு ராஜன் வருகிறார். நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். மேகம் சூழ இயேசு ராஜன் வருகிறார். நியாயம் தீர்க்கும் ராஜராஜன் வருகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஆவியிலே ஒரு பிரகாசமான மனக்கண்களை திறந்து கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ளவும், அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையின் நிலைகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ளவும், இந்த வசனங்கள் பேசும் ஒவ்வொரு ஆழ்ந்த விளக்கங்களை நாங்கள் கண்டு உணர்ந்து அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகவும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 126வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சியோனின் சிலையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல
எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானீர். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானீர். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் ஆமென் ஆண்டவரே, உமக்குள்ளே வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம்
விருந்தாகும், இலைகள் எல்லாம் மருந்தாகும், கனிகள் எல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் எல்லாரும் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் அல்லேலூயா ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மணியட்டுமே. உகந்த அல்லேலூயா எல்லார் வாய்களை தர ஆமென் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தேனையா வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே, கண்களை தூய்மையாக்கும் அல்லேலூயா கர்த்தாவுமை பார்க்கணுமே. என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஆமென் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது அல்லேலூயா என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஆமென் ஆண்டவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள்
உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் ஆமென் ஆண்டவரே என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. அல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவர் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை
ஆக்ரமியும் என் சரீரத்தை ஆக்ரமியும் என் உணர்வினை ஆக்ரமியும் என் நடக்கையை ஆக்ரமியும் ஆவியானவரே என் நடக்கையை ஆக்ரமியும் ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் ஜெபங்களை ஆக்ரமியும் என் தியானங்களை ஆக்ரமியும் என் ஜெபங்களை ஆக்ரமியும் என் தியானங்களை ஆக்ரமியும் என் துதிகளை ஆக்ரமியும் ஆவியானவரே என் துதிகளை நிரப்பும் ஆண்டவரே நிரப்பியருளும் ஆண்டவரே ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் கண்களை ஆக்ரமியும் என் செவிகளை ஆக்ரமியும் என் கண்களை ஆக்ரமியும் என் செவிகளை ஆக்ரமியும் என் இதயத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே என் இதயத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்ரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே என் சிந்தையை ஆக்ரமியும் என் நோக்கங்களை ஆக்ரமியும் என் சிந்தையை ஆக்ரமியும் என் நோக்கங்களை ஆக்ரமியும் என் விருப்பத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே என் விருப்பத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே என் விருப்பத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே என் விருப்பத்தை ஆக்ரமியும் ஆவியானவரே என்னை நிரப்பி நீராக்ரமியும் ஆவியானவரே
என்னை நிரப்பி நீராக்கிரமியும் ஆவியானவரே என் எண்ணங்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் உணர்வினை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் வாஞ்சையினை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் தேவைகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் கரங்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் கால்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் இதயத்தை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் விருப்பத்தை ஆக்கிரமியும் ஆவியானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. உம்மை தேடின பொழுது கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துறது மாதிரி இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை நாங்கள் கருத்தாய் தேடினோம். உம்முடைய கிருபைகளை நாங்கள் பார்க்கும்படியான இரக்கங்களை கிருபைகளை நீர் எங்களுக்கு மத்தியிலே உருவாக்கி தந்ததற்காய் உம் நாமத்தை உயர்த்தி 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 துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, உம் கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, வல்லமைகளுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆவியானவராக தேவனுடைய அசைவாடக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி. எங்களை சந்தித்தீர், எங்கள் மேல் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணினீர். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். தேசத்திலே காணப்படும் அரசியல் அமைப்புகள்ல நிறைய சட்ட திருத்தங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஏழைகள் இன்னும் ஏழையாக, வறுமையின் பிடியிலே காணப்படக்கூடிய மக்கள் இன்னும் வறுமையின் பிடியில
அநேக விதமான முன்னேற்றங்கள் இல்லாத வாழ்க்கையின் ஆதாரங்களை இழந்து போயிருக்கக்கூடிய எல்லா விதமான ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில தொழில் அநேக விதமான நஷ்டங்கள், அநேக விதமான அந்த பொருளுக்குரிய காரியங்களிலே காணப்படக்கூடிய விலைவாசி ஏற்றத்தின் நிமித்தமாக வாழ வழி இல்லாமல் தடுக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்திலே காணப்படக்கூடிய மக்கள், இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு வேளைக்கு அடுத்த வேளை ஆகாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் நிலையோ அந்தோ பரிதாபமாய் காணப்படக்கூடிய தன்மைகளை நாம் பார்க்கிறோமே. ஏராளமான கொலைகள், ஏராளமான தற்கொலைகள் இந்த நாட்களிலே தேச அரங்கம் எல்லாவற்றிலும் வியாபித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே தேசத்தை ஆளுகை செய்யும் தலைவர்கள் நல்ல முறையிலே தேசத்தை பராமரிக்கும்படிக்காக சட்ட திருத்தங்களை கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினாலே உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்திலே சமாதானம் உருவாக்கப்படும்படிக்காக, தேசத்திலே சஞ்சலங்கள் மறைக்கப்படும்படிக்காக, தேசத்திலே காணப்படும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையின் தரங்களும் உயர்த்தப்படும்படிக்காக, அவர்களுடைய வருமானம் பெருகும்படிக்காக, அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன்களை அவர்கள் தடையில்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படிக்காக, தொழில் செய்யக்கூடிய மக்களிலே காணப்படக்கூடிய தொழிலினுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றங்களை கர்த்தராக தேவன் தரும்படிக்காக, தேங்க்யூ மை ஃபாதர், விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்காக, வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்காக, இன்னும் சின்ன குறுந்தொழில்கள் செய்யக்கூடிய மக்களுக்காக, மீன் பிடிக்கக்கூடிய மக்களுக்காக, நெசவு தொழில் செய்யக்கூடிய மக்களுக்காக, பட்டாசு தொழிலிலே வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்காக, இன்னும் எத்தனை தொழில்களிலே காணப்படக்கூடிய மக்களையும் கர்த்தராகிய தேவன் அவர்களை தரங்களை உயரப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களா நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பணம் சேர்க்கக்கூடிய மக்களுடைய கரங்களிலே பணம் மிகுந்து கடந்து போகிறது. ஏழை மக்கள் இன்னும் வாழ்க்கையின் ஆதாரங்களை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாகவே, ஏழைகளாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோமே. இந்த நிலைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே மாற்றப்படும்படிக்காக கர்த்தராகிய தேவன் ஏழை எளிய மக்களுடைய தரங்கள் எல்லாவற்றையும் உயர்படையபடிக்காக ஆண்டவராகிய தேவனுடைய கரம் அவர்கள் எல்லைகளிலே நம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல பல சட்டங்கள், மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய வறுமை பிணிகள் யாவற்றையும் தீர்க்கக்கூடிய நல்ல சட்டங்கள் ஏற்றப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்ய தலைவர்களுக்கு கர்த்தராக தேவன் சகல விதமான ஞானத்தின் ஆவியை தந்து தேசத்தை செழிப்பான விதத்திலே அவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய அளவிற்கான திறமைகளையும் கிருபைகளையும் நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் ஆதாரங்களை இழக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரங்கள் உயர்த்தப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில் முனையக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையின் தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். சிறு குறுந்தொழில்கள் செய்யக்கூடிய மக்களுடைய தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையின் ஆதாரங்கள் உயர்த்தப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே சபையாராகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய நாடு இனி வறுமை நிறைந்த ஒரு நாடாக அல்ல, செழுமையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு நாடாக மாற்றப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான வாழ்க்கையின் ஆதாரங்களுடைய தரங்களும் உயர்த்தப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரில் அங்கீகரியும். அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தர் எங்கள் இந்திய நாட்டிலே உருவாக்கி தந்து உம்முடைய கிருபைகளை வழங்க பண்ண போகிறதற்காய் நன்றியோடு நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரில் அங்கீகரித்தீர். அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தரில் விளங்க பண்ணினீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தின் ஊடாக நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு வரக்கூடிய கடைசி இறுதி சுற்று. இந்த இறுதி சுற்றுல நம்முடைய முழு பலத்தையும் நாம் பயன்படுத்தி ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கும் முழு பலனை நாம் தர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய எல்லா விதமான இறுதி நிலைகள் ஆண்டவராக தேவனுக்குள் மகிமை உள்ளதாக மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும். இவ்வளவு நாள் நம்ம எப்படி ஓடணுமோ நமக்கு தெரியாது. ஆனா இனி எஞ்சிய இந்த காலத்திலே நீங்களும் நானும் ஓடக்கூடிய ஓட்டம் நல்ல முறையில் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஓட்டமாக விளங்கினா மட்டும்தான் கர்த்தராக தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடையவும் ஆண்டவராக தேவனுடைய மகிமையின் ஊடாக கடந்து வரவும் நம்மால் முடியும். மற்றபடி இவைகளுக்குரிய மார்க்கங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. வேத புஸ்தகத்தில் பல விதமான விஷயங்கள் இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அவர் என்ன சொல்றாரு? போராட்டத்தை போராடினேன், நல்லது, ஓட்டத்தினுடைய காரியங்கள் யாவற்றை நான் நிறைவாக்கி விட்டேன். ஆனா அந்த ஓட்டத்தை எதற்காக நான் ஓடினேனோ
அந்த இலக்கை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எட்டியாகிவிட்டது என்கிறதை பற்றி அவர் பேசுகிறார். நீதியின் கிரீடத்துக்காக நான் ஓடுனேன், அதனுடைய பலனை நான் பெறக்கூடியவனாய் விளங்கிவிட்டேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம், ஒரு இலக்கு வேணும். எதற்காக நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் என்னுடைய ஓட்டத்தை துவங்கினேன், அதனுடைய முழு பலனை நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாதான் நான் ஓடின ஓட்டத்திற்கே ஒரு அர்த்தத்தை நான் பேச முடியும். மற்றபடி முடியாது. ஏதோ வந்தேன், ஏதோ நான் ஓடினேன், ஏதோ நான் பிறந்தேன், ஏதோ நான் ஓட ஆரம்பிச்சேன், அது இல்லை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை என்கிறது நமக்கு ஒரு லட்சியத்தினுடைய முடிவு. நம்முடைய இலக்கை இப்படிதான் இருக்கணும். இந்த இலக்கை நோக்கி நான் பயணம் பண்ண ஆரம்பிக்கின்றேன். இந்த இலக்கை நான் அடையும்படிக்காக என்னென்ன காரியங்களை விட முடியுமோ அதெல்லாம் நான் விடுறேன். என்னென்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். பலத்தை பெறணுமா, பலத்தை பெறுகிறேன். சத்துவத்தை பெறணுமா, சத்துவத்தை பெறுகின்றேன். நண்பர்களை பெற வேண்டுமா, நண்பர்களை பெறுகிறேன். எவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தொலைந்து போக ஆரம்பிச்சாதான் இந்த இலக்கை நான் அடைய முடியும். எவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் புறம்பே தள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஓட்டத்தின் இறுதியை நான் மெய்யாகவே கால்குலேட் பண்ணக்கூடிய நேரத்துல நான் எவ்வளவு தூரம், எத்தனை தூரம் பிரயாசப்பட்டதனுடைய பலன் ஆகிய இறுதி பலனை நான் எட்டியாகிவிட்டது என்கிற ஒரு சந்தோஷம்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சாக காணப்பட வேண்டியது அவசியம். பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவராக தேவனால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. ஒரு மரத்தை நாம் நடுகிறது உண்டானால் அதனுடைய பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தராக தேவனுக்குள் பலன் கொடுக்கும்படிக்காக, அதுவும் அரைகுறையான பலனாக அல்ல, முழு பலனை தரக்கூடிய ஒரு மக்களாக ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டோம். இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக நான் என்ன அளவிற்காக நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சா ஆண்டவராக தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வண்ணமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமை பொருந்தின ஒரு மனிதனாக விளங்க முடியும். இதை நோக்கி நான் கடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்று. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிறது? 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொரு செய்கைகளுக்கும் ஒரு பலன் உண்டு. ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்குள் செய்யப்படக்கூடிய கிரியைகளுக்கும் கிறிஸ்துவுக்கு புறம்பாக செய்யப்படக்கூடிய கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கிறிஸ்துவுக்கு புறம்பாக செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்களுக்குரிய பலன் நரகத்தினுடைய ஆக்கினையாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் செயல்படுத்தப்படக்கூடிய எல்லா விதமான செயல்களும் பரலோக ராஜ்யத்திலே மகிமை உள்ளதாக உங்களுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷங்களாக சேர்க்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. எதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்துகிறேனோ அதற்குரிய மகிமையை பரலோகத்தில் சேர்க்கிறதாகவோ அல்லது மகிமையை இழக்கும்படி நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாக என்னுடைய பங்குகள் யாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவனாகவும் இந்த வாழ்க்கையை நான் வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்துட்டார். எதை நோக்கி வேணாலும் நீ போய்க்கலாம்ப்பா. நீ நரகத்துக்கு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ இயங்க ஆரம்பிச்சா போதும். பரலோகத்துக்கு போகணும்னு நீ நினைக்க ஆரம்பிக்கிறது உண்டாலும் அதற்கேற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா போகும். இதை செலக்ட் பண்ணுகிறது, சூஸ் பண்ணுகிறது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆண்டவர் எல்லா விதமான மனுஷனுடைய கரங்களே அந்த பொறுப்பை தந்துட்டார். இது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்துல நான் எந்த நேரத்திலும் நான் தலையிட மாட்டேன். உங்க கையில எல்லா விதமான காரியத்தை கொடுத்திருக்கிறேன். நன்மையும் கொடுத்திருக்கிறேன், தீமையும் கொடுத்திருக்கிறேன். தீமையான காரியம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால்தான் இருக்கிறது. நன்மையான காரியம் உங்க கண்ணுக்கு முன்பதாக தான் காணப்பட ஆரம்பிக்கிறது. நன்மையை நீ சேகரித்தால் பலனாகிய பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாய். தீமையை நீ உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினால் தீமைக்குரிய தண்டனையாக நரகத்தின் ஆக்கினை நம்முடைய வாழ்க்கையில வரும். இவைகளை சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நம்ம எதை நோக்கி நம்ம கடந்து போகிறோமோ, அரைகுறையா ஜெபிச்சா அதனுடைய பலன், முழுமையா ஜெபிச்சா அதனுடைய பலன், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஏமாற்றக்கூடிய அநேக விதமான ஊழியங்களை செய்தா அதுக்கேற்ற பலன், ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புக்கு முழு நம்முடைய பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்ம ஊழியங்களை செய்தா அதுக்குரிய பலன். என்னென்ன காரியங்கள் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சா அந்த பூமியில நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக என்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதனுடைய பலன் மறு உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். என்ன செஞ்சாலும் சரிதான். நன்மை செஞ்சா அதுக்குரிய நன்மை, தீமை செஞ்சா அதுக்குரிய தீமை. இதுக்கு என்ன பொருளை, என்ன பொக்கிஷத்தை நாம் சேர்க்கிறோமோ அதற்குரிய பலனாக மறு உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், நம்முடைய செய்கைகளின் பலனாகிய பூரண பலனை நீங்கள் பெறும்படி ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடுங்க. நல்ல பங்குகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு உங்கள் ஓட்டத்தை நீங்கள் துரிதப்படுத்த ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். நல்ல துவக்கத்தை துவங்கிட்டு ஓட்டமெல்லாம் சரியாக இல்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் உங்களையும் என்னையும் ஒருபோதும் அங்கீகரிக்காது, ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது.
பரலோகத்துல போகக்கூடிய நேரத்துல நீங்க இந்த உலகத்துல பரலோகத்திற்காக என்னென்ன விதமான காரியத்தை சேர்க்கிறீர்களோ, ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல பரலோகத்திற்காக என்னென்ன விதமான பொக்கிஷங்கள் யாவற்றையும் சேர்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, உங்கள் பெயர் பரலோகத்திலே மெய்யாகவே உச்சரிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். உங்களை பத்தியே பேசுவாங்க பரலோகத்துல. இந்த மனுஷன் உங்க பேரை சொல்லுவாங்க, இவன் இந்த காரியத்தை செஞ்சா, இந்த காரியம். ஒரே ஒரு சின்ன ஒரு கல்ல ஆண்டவருடைய நாமத்திற்காக நீங்கள் எடுத்து போட ஆரம்பித்தாலும் பரலோகம் முழுவதும் உங்களுடைய பெயரை மெய்யாகவே உச்சரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். எந்த அளவிற்கு இந்த பரலோகம் உங்களை அறியக்கூடிய அறிவுள்ளதாய் விளங்குகிறதோ அதை பொறுத்துத்தான் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளை அல்லது திராணியை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அடிக்கடி உங்களுடைய பெயர் பரலோகத்திலே மெய்யாகவே உச்சரிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்திற்காக நீங்கள் நிறைய காரியத்தை செஞ்சாதான் பரலோகம் உங்கள் பெயரை உச்சரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் பரலோகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான ஜனங்களால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு அருகாமையாக காணப்படக்கூடியது அந்த நிலைகளை பார்க்க முடியும். அப்ப பரலோகத்திற்கு உரிய ஒவ்வொரு விதமான பொக்கிஷங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மிகுதியாக சேர்க்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோக ராஜ்யம் நமக்கு தொலை தூரமாக அல்ல, பரலோகத்திற்கு சமீபம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். சரி, இன்றைக்கு ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியத்தில் வந்து பார்க்க வேண்டியது அவசியம். பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பலன் கொடுக்கும்படிக்காகவே இந்த உலகத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இதை நாம் முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மையப்பொருளாக வைத்து இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய முழு பலத்தை நான் பயன்படுத்தி அந்த பலனுக்கு ஏற்ற வண்ணமாய் கடந்து போகக்கூடியவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு காரியத்தை நான் அறிய வேண்டியது அவசியம். வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 11வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11:6 இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது என்று பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யாருக்கு பலன் வரும் அப்படின்னா, கர்த்தரை எல்லா விஷயத்திலும் தேடக்கூடிய மனிதனுக்கு பலன் பூர்ணமாய் கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறது. கர்த்தரை எல்லா காரியத்திலும் நீங்க தேட வேண்டியது அவசியம். இப்ப உதாரணமாக பாருங்களேன், இப்ப உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், உங்க கூடவே இருக்கக்கூடிய ஆள், நம்ம நிறைய நேரத்துல அவர்களுடைய குற்றங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஆனா கர்த்தரின் சாயல் அவனுக்குள் மறைந்திருக்கிற நீங்கள் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் அதன் மூலமாக பெரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில வரும். சபையில எல்லா விதமான மக்களுடைய காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய சாயல் மறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தரை எங்கெங்கெல்லாம் நாம் தேட முடியும், எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பித்தால் அதனுடைய முழு பலன் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். வசனத்தில் இடப்பட்டு கர்த்தராகிய தேவனை தேடக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் பலன் நிச்சயம் உண்டு. அந்த தேடுகைக்குரிய ஒவ்வொரு விதமான தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், குற்றத்தை நாம் தேட ஆரம்பித்தால் பலன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய பலன் வராது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சாயலை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளின் வாழ்க்கையிலும் நீங்கள் தேட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழு பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக கடந்து போன அந்த காலங்கள். அப்ப ஊழியம்லாம் முடிஞ்சிருச்சு. நயகரா ஃபால்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நயகரா நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கும்படிக்காக கடந்து போகின்றார். நயகரா நீர்வீழ்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த குற்றாலம் மாதிரி கிடையாது. அது பெரிய மலைகளிலே நின்று பெரிய அருவியாக வீழக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். எல்லா விதமான மக்கள், அமெரிக்கா போகக்கூடிய மக்கள் கட்டாயம் அந்த நயகரா ஃபால்ஸை பார்க்காம வரமாட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இடத்திலிருந்து அதாவது விழக்கூடிய பெரிய நீர், அந்த நிலைகள் பெரிய அளவிற்காக விழக்கூடிய அந்த காரியங்கள். இதை பார்க்கும்படிக்காக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த இடத்திற்குள்ளாக கடந்து போயிருக்கிறார். இப்ப திடீரென்று சொல்லி ஒரு மனிதன் அந்த இடத்திற்குள்ளாக வர ஆரம்பித்தார். இந்த சகோதரன் தினகரனுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் அந்த நாட்டை சேர்ந்தவரா அல்லது வேற நாட்டை சேர்ந்தவரும் தெரியாது. ரெண்டு பேரும் பக்கத்துல நிற்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வந்து அந்த சைட்ல போய் நின்று அந்த மேலிருந்து விழக்கூடிய அந்த நீருக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பார்த்துருக்கிறாங்க. அங்கு இருந்து விழக்கூடிய அந்த அருவியிலே இருந்து வரக்கூடிய அந்த நீர் திவலைகள் மேல வந்து விழுகிறது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக காணப்படக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த மனிதன் இவருடைய ஷோல்டரை தட்டி,
இந்த இடத்தில் கடவுளுடைய முழு மகிமையை பார்க்க முடியுத்தானே என்கிறதை பற்றி அவன் பேசினான். அவன் என்ன மார்க்கத்தான் தெரியாது, அவன் கிறிஸ்தவனா அல்லது வேற மதத்தை சார்ந்தவனா தெரியாது. என்றாலும் அந்த இடத்தில் அவனுடைய கண்கள் எதை பார்த்தது என்றால், கடவுளுடைய மகாபெரிய உன்னதமான படைப்பின் அந்த தன்மையை நான் பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய அறிவியனுடைய அந்த நீர்வீழ்ச்சியை நான் பார்க்கும் பொழுது கடவுள் எத்தனை வல்லமை உள்ளவர் என்பதை என்னால் மெய்யாகவே இந்த ஒரு காரியத்தின் மூலமாய் கண்டுகொள்ள முடிகிறது. இப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுளை உங்களால் பார்க்க முடியும். எல்லா காரியத்திலும் கடவுளை பார்க்கலாம், எல்லா விஷயத்திலும், எல்லா சூழல்களிலும். ஏனென்றால் ஆண்டவராக தேவனுடைய சாயல் பல நிலைகளிலே இந்த உலகத்திலே எங்கும் அங்கும் வியாபித்திருக்கிறதை பார்க்க முடியும். அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கிறது உண்டானால், அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வான மண்டலங்களை பார்க்கிறது உண்டானால், அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மேகங்களை பார்க்கிறது உண்டானால், ஆண்டவராக தேவனுடைய சாயலை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆழ கடலை நீங்கள் சென்று பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சமுத்திர கரை ஓரங்களிலே நின்று அந்த கர்த்தராக தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சமுத்திர அலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அங்கு வசிக்கக்கூடிய அநேக விதமான மீன்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், அநேக விதமான காடுகளிலே வசிக்கக்கூடிய ஏராளமான ஜீவராசிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில், கண்ணுக்கு தெரியாத சின்ன அநேக விதமான பூச்சி முதற்கொண்டு நம்முடைய கண்களுக்கு உங்களாலும் என்னாலும் அறிய முடியாத பெரிய ஜீவராசியாக காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் உருவாக்கின கடவுளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் ஒவ்வொரு சாயலின் மூலமாக. இப்படிதான் கர்த்தராக தேவனை ஆதி காலத்தில் காணப்படக்கூடிய மக்கள் தேடினாங்க. இயற்கையிலே கர்த்தரை தேடினாங்க, சூழ்நிலைகளை கர்த்தராக தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் கண்ட கர்த்தராக தேவன் அவ்வளவு அதீதமான வல்லமை பெற்றவர் என்பதை ஆராய்ந்து பார்க்க பார்க்க கர்த்தராக தேவன் மேல் அளவற்ற அன்பு பெற்ற ஒரு மக்களாய் அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது பார்க்கணும். நம்ம கடவுளாக தேவனை தேடுகிறது எங்கெங்கெல்லாம் அப்படின்னா, சபை கூடி வரக்கூடிய இடத்துல தான் கர்த்தரை நாம் தேடுகின்றோம். இல்லை, கர்த்தர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர். உங்க கண்கள்ல ஆழமாய் நீங்கள் அவரை தேட ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்கள் தேடும் எந்த இடத்திலும் ஆண்டவருடைய சாயலை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய சாயலை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு ஜீவராசியிலே கூட ஆண்டவருடைய மகா உன்னதமான மேன்மையான படைப்பின் முக்கியத்துவத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்கணும். இதுதான் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது முழு பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சிந்தனை எல்லாம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களிலே காணப்படும் குற்றங்களை அல்ல, அங்கு காணப்படும் நிறைவை நான் பார்க்கிறேன். அது கர்த்தராகிய தேவனை நான் பார்க்கிறேன். கர்த்தரை பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? அவருடைய நிறைவை நான் மெய்யாகவே பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்க்கக்கூடிய முக்கியமான தவறு என்னன்னா, குறைவுகளை நம்ம பார்க்கிறோம். இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு சம்பவம், நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே பேசக்கூடிய ஒரு வார்த்தை. உங்க கையில ஒரு லிட்டர், அதாவது அந்த லிட்டர் உலக்கு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1/2 லிட்டர் அல்லது 3/4 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த பாத்திரத்தினுடைய நிறைவை நம்ம பார்க்கும் பொழுது 1/2 லிட்டர் அதாவது இருக்கக்கூடிய அந்த பால் ஊற்ற முடியும். இது நம்ம பார்க்கிறோம். இந்த பாத்திரத்துல பாதி அளவு பால் ஊற்றி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எதை பற்றி பேசுவோம் என்று சொன்னால், பாதி அளவு பால் இல்லை அப்படி பேச மாட்டோம். பாதி அளவு இருக்கிறதுங்கிறத பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். இருக்கிறத பேசாம இல்லாததை பேசுகிறது தவறு. இது மனுஷிகத்திலே ஒரு குற்றம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களிலே கர்த்தராக தேவன் தம்முடைய சாயலை வெளிப்படுத்துகின்றார். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை தேடி 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 நீங்களும் நானும் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். முழு பலன் எதிலே கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய சாயலை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர் உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த நியதிகள் யாவற்றையும் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுடைய சாயலின் ஒட்டுமொத்த உருவத்தை உங்களாலும் என்னாலும் தடை இல்லாமல் பார்க்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம். சரி, கர்த்தராகிய தேவனை தேடக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? கர்த்தரிடத்திலே எதை நான் தேட வேண்டியது அவசியம்? நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டால், அவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தர்ட்ட போனா ஒரு பிச்சைக்கார மாதிரியே கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவரே அதை தாங்க, ஆண்டவரே இதை தாங்க, எப்ப பார்த்தாலும் எந்த நேரத்திலும் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை போல. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும், தேவனிடத்தில் தேட வேண்டும். எதை நான் ஆண்டவராகிய தேவனிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும், தேட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகிறார் சொல்லி பாருங்க. அதை நாம் தேடினால் பூரணமான பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடியவனாய் விளங்க முடியும். வசனம் என்ன சொல்றது பாருங்க. கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலே உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நான் எதை தேடணும் அப்படின்னு ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்திலே இருக்கக்கூடிய மேலான ஒரு நிலைகளை நான் தேட வேண்டும்.
கிறிஸ்துவனுடைய வலது பாரிசம் என்று அழைக்கப்படக்கூடியது, தேவனுடைய ரைட் சைடு என்று அழைக்கப்படக்கூடியது மகா பெரிய வல்லமையிலே நிறைந்த ஒரு புயம், ஆண்டவராகிய தேவனுடைய புயம். வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தினாராம். வசனம் என்ன போட்டிருக்கு? தம்முடைய ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் கடலை பிளந்து எல்லா விதமான மக்களையும் சமவெளி பூமியிலே நடத்தி கொண்டு வந்தார். தம்முடைய மகா பெரிய புயத்தினால் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமத்தை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. கர்த்தருடைய புயங்கள் பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, எதை நான் தேட வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே காணப்படும் மேன்மையான உயர்ந்த வல்லமையான காரியங்களை நீங்களும் நானும் வாஞ்சித்து கேட்க வேண்டியது அவசியம். எதை நான் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க வேண்டும்? ஆண்டவரே, இன்னைக்குரிய தேவை எனக்கு தாங்க, இன்னைக்கு ஒரு காரியம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்தா போதும், இன்னைக்குரிய ஆசீர்வாதம், இப்படி இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய வலது பாரசத்தில் காணப்படக்கூடிய மேலானவைகளை தேடக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டும். அவருடைய அந்த வலது பக்கத்தை பற்றி வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, கர்த்தராகிய தேவனுடைய வலது கரம் என்று அழைக்கப்படக்கூடியது அவைகள் எல்லாம் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய கரங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் எதை எதிர்பார்க்கணும்? தேவனாகிய கர்த்தரை முதல் காரியம் கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள். உங்க வாழ்க்கையில அவர் கிரியைகளை செய்ய விடுங்க. நிறைய நேரத்துல ஆண்டவராகிய தேவனை இயங்க விடாமல் நீங்களாகவே இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இது தாங்க, எனக்கு இது தாங்க, இந்த ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரங்களை நீட்டி அதற்குரிய செயல்களை செய்கிறதற்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை இயங்க விடாமல் நீங்களாகவே இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகின்றார், தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும்படிக்காக அனுமதிக்கக்கூடிய அளவிற்காக நீங்களும் நானும் முதல் காரியம் ஆண்டவராக தேவனை கிரியைகளை செய்ய அனுமதிக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகளை பற்றி அறியாத ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கிரியைகள் தான் எப்படிப்பட்ட கிரியைகள்? கர்த்தருடைய நாமத்தினாலே எகிப்தின் ஜனங்களை பாதிக்கக்கூடிய கிரியைகளை கர்த்தராகிய தேவன் செய்வார். எல்லா விதமான மக்களை அழிக்கக்கூடிய கிரியைகளை கர்த்தராகிய தேவன் செய்வார். அநேகம் விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய எல்லா மக்களையும் கொலை செய்யக்கூடிய கிரியைகளை கர்த்தராகிய தேவன் செய்வார். இப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனை அறிய ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது செங்கடலுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம், இப்ப அவங்களுக்கு கர்த்தராகிய தேவனுடைய அடுத்த கிரியை உங்களுக்கு தெரியாது. ஒரு கிரியை தான் உங்களுக்கு தெரியும். என்ன கிரியை தெரியும்? எகிப்திலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் அழிக்கக்கூடிய கிரியை தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் அழிக்கக்கூடிய தேவன் மட்டுமல்ல, அவர் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனும் அந்த ஜனங்கள் அறியாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மோசேயை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரை நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த தேவனை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அழிக்கும் ஒரு தேவன், பட்சிக்கும் ஒரு தேவன், எல்லா விதமான எகிப்தின் சாம்ராஜ்யங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்கிற ஒரு தேவன், தவளைகளை உருவாக்கி அநேக விதமான வண்டுகளை உருவாக்கி பேன்களை உருவாக்கி அநேக விதமான எரிபதமான கொப்புளங்களை உருவாக்கி எல்லா எகிப்தின் சாரங்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு தேவனை நீர் எங்களுக்கு முன்பதாக காண்பித்து இப்ப நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன காரியத்தை உருவாக்க வேண்டும்? கர்த்தராகிய தேவனை நோக்கி மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் எல்லாருமே என் மேல் கல்லறிய பார்க்கலாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய கோப முகத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ரட்சிப்பார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை மீட்கப்பட வேண்டும். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தர் கோபமுள்ள ஒரு தேவன் மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மெய்யாகவே இன்னும் ஒரு புறத்திலும் அறிய வேண்டியது அவசியம். அவருடைய கிரியைகளை நீங்கள் மற்றும் ஒரு புறத்திலே காணப்படக்கூடிய கிரியைகளையும் அறிய வேண்டும். அவர் ஆண்டவராகிய தேவன் கோபத்திலே நிறைந்தவர் மட்டுமல்ல, உங்களை ரட்சிக்கும்படிக்காக உங்களுக்கு முன்பதாக மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கடந்து போய் கடலையே பிளந்து எதிரிகளின் கைகளிலே நின்று உங்களை ரட்சிக்கும் ஒரு தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதான் கர்த்தராகிய தேவனுடைய கிரியை. ஒரு நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய ஒரு புறத்தை நம்ம பார்த்துட்டு பேசாம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எனக்கு அநேக விதமான காரியங்கள் உண்டு. என்னால் உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களை உணர முடியும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை என்னால் அறிய முடியும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான பெருமூச்சுக்களை ஆழமாய் என்னுடைய கண்களினால் பார்க்க முடியும். நீங்க எதுக்காக புலம்புறீங்க? அவைகள் எல்லாவற்றையும் ஆழமான விதத்தில் யோசித்து பார்க்க எனக்கு தெரியும். நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க கர்த்தராகிய தேவனுக்கு இவைகள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி, இல்லை இல்லை, எல்லா விஷயத்தையும் அறியக்கூடிய அறிவுள்ளவராகவே நான் காணப்படுகிறேன். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? ஒவ்வொரு காரியத்திற்கும் உடைய இயக்கத்தை நான் இயங்க என் கரங்களுக்கு நீங்கள் மெய்யாகவே அனுமதி கொடுங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்ற இயக்கத்தை நான் உங்கள் வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்குவேன். எப்படியெல்லாம் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அறியப்பட்டார்னு பாருங்க. முதல்ல எகிப்திலே காணப்படக்கூடிய மக்களை சங்கரிக்கும் ஒரு தேவனாக,
இப்பொழுது இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும் ஒரு தேவனாக, இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த 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 செங்கடலை தாண்டி கடந்து போகக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தேவையான மன்னாவை தந்து போஷிக்கும் தேவனா எப்படிலாம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இதைத்தான் சொல்லுகின்றார், என்னை கிரியை செய்ய விடுப்பார். நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நீ பற்றிக்கொண்டு அதோடு கூட நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பராமரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிச்சாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மன்னாவைத்தான் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். அந்த முறையீடுகளின் சத்தத்தை கேட்கக்கூடிய கர்த்தராகிய தேவன், அவர்கள் எதற்காக அழுகிறார்கள் என்பதை அறியக்கூடிய தேவன், ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நாளை தினம் காலையில போய் பாரு, அந்த பகுதி எல்லா விதமான பகுதியும் கூட காடுகளினால் மூடப்பட்டிருக்கிற நீ மேயாகவே என்னுடைய கண்களினால் பார்ப்பாய். ருசியுள்ள ஆகாரத்தை நான் அவர்களுக்கு தருகின்றேன். அப்படின்னா நேரத்தோ ஒவ்வொரு உணர்வையும் பார்க்கக்கூடிய தேவன் அவர். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராகிய தேவனுக்கு சில விஷயம் தான் தெரியும் சொல்லி. இல்ல, உங்களுடைய ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் ஆராய்ந்து பார்க்கும் தேவன். அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கிரியைகளை கர்த்தராக தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், அவருடைய மேலான கரங்கள் கிரியைகளை செய்ய அனுமதித்து பாருங்கள். அவருடைய கரங்கள் கிரியைகளை செய்ய விடுங்க. ஆண்டவராகிய தேவன் என்னை உணரக்கூடிய ஒரு தேவன். நான் கண்ணீர் வடிக்கிறதுக்கு முன்பதாகவே என்னுடைய கண்ணீர் எதற்காக வரப்போகிறது கர்த்தருக்கு தெரியும். நான் என்னுடைய இருதயத்தில் எதை பற்றி நான் வேதனைப்படுகிறேன் கர்த்தர் அறிகின்றார். என்னுடைய சிந்தனை எதை நோக்கி கடந்து போகிறது கர்த்தராகிய தேவன் அவைகள் எல்லா விதமான காரியத்தினுடைய ஆழமான விஷயங்களை அறியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். உங்க வாயிலிருந்து வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவைகளை அறியக்கூடிய தேவனாகிய கர்த்தர். அவருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், அவர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்க கேட்கறது சொற்பமா இருக்கலாம், ஆனால் தேவன் செய்கிறது நீங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதுக்கும் அதிகமான அளவிற்கு திரும்ப அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே தலையெடுக்காத அளவிற்காக நிச்சயமான மகிமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தருவார். இப்ப இதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன், அப்பதான் உங்களுக்கு இவைகளுடைய விளக்கத்தை நாம் நல்ல முறையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எசேக்கியா ராஜா ஒரு நாள்ல பெனாதாத்தினுடைய அந்த அநேக விதமான போர் நிமித்தமாக புலம்பி அழ ஆரம்பிக்கின்றார். பெனாதாத் இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போடக்கூடிய அந்த ஒரு நேரம் அவர் புலம்பி எழ ஆரம்பிக்கின்றார். கர்த்தரை நோக்கி, பிள்ளை பேர் நெருங்கி இருக்கிறது, பெருகிறதுக்கு உங்களுக்கு பலம் இல்லை ஆண்டவரே, அவர்களுடைய படை பலம் மிகுதியான பலம், என்றாலும் அவர்களை எங்களால் ஜெயிக்க முடியாது, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அவர் என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பாரு? இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய இந்த பெனாதாத் ராஜாவினை நின்று அவருடைய கரத்திலே நின்று நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிச்சிருப்பார். அப்படித்தான் ஜெபிச்சிருப்பார். அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் முற்றுகை போட்டிருக்கிறாங்க. உள்ளே வரக்கூடிய பெனாதாத்தினுடைய முக்கியமான அதிபதியாய் காணப்படக்கூடிய ரப்சாக்கே நின்று பலவிதமான பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பயத்துக்குரிய காரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். உன்னுடைய ஆண்டவன் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படிப்பட்டது? என்னுடைய ஆண்டவனாகிய பெனாதாத் ராஜா எத்தனையோ ராஜ்யங்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இல்லையா? அவனுக்கு முன்பதாக இவன் எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருக்கிறது எப்படி என்கிறதை பற்றி பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். பயமுறுத்தக்கூடிய நிருபங்களை எழுத ஆரம்பிக்கின்றார். இவைகளை குறித்து நாங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா எசேக்கியா ராஜா என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பார்? எப்படியாகிலும் பெனாதாத் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறும்படிக்காக, முற்றுகையை விட்டு விலக்கும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிச்சிருப்பார். ஆனால் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தமுள்ள கரங்களை நீட்டி ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே, எங்களால முடியாது, நீங்க கிரியைகளை செய்யுங்க. இந்த நிரூபங்களை கொண்டு போய் உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வைக்கிற நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு பார்த்து நீர் ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை நடப்பிக்கிறது உண்டானால் பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். என்ன காரியத்தை செய்தார்? அந்த பெனாதாத் என்கின்ற மனிதன் வந்த வண்ணமாகவே வந்த வழியிலே திரும்பி போனான். ஒன்று, திரும்பி போறது மட்டுமல்ல, வசனத்துல என்ன போட்டிருக்கு? தன்னுடைய தேசத்திலே போகக்கூடிய நேரத்துல தான் வழிபடக்கூடிய அந்த நெகுஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல அவன் மெய்யாகவே வழிபடக்கூடிய அந்த நேரத்துல அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் காணப்படக்கூடிய மக்கள் அவனை கொன்று போட்டார்கள். இப்ப வசனத்துல அவர் என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பாரு? இந்த படை நீக்கப்படணும்னு ஜெபிச்சிருப்பார். ஆனால் கர்த்தராகிய தேவன் படை நீக்கப்படுகிறது மட்டுமல்ல, எதிரியே கர்த்தராகிய தேவன் சங்கரித்து போட்டார். அதுதான் முக்கியம். இனி அந்த எதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னால் வரவே கூடாது. முற்றிலும் எதிரி சங்கரிக்கப்பட்டால் எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் நேர்த்தியாய் செய்யும் ஒரு தேவன். அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், அவருடைய கரங்களை கிரியைகளை செய்ய விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் கிரியை செய்ய நீங்க யோசிக்காதீங்க. அவர் செய்யக்கூடிய கிரியை உங்கள் புத்திக்கும் உங்களுடைய நினைவுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று, உங்களால் யோசிக்க முடியாத ஒன்று. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மேலான காரியங்களை நீங்கள் தேடுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வலது பார்சத்திலே காணப்படக்கூடிய மேலானவைகளை தேடுங்கள். அவரை கிரியை செய்யும்படிக்காக அவருடைய வலது கரம் செய்யக்கூடிய வல்லமையான கிரியைகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தாவே இதுவரைக்கும் நான் கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சேன், இந்த கிரியைகளை நிறைய தோல்வி,
கர்த்தருடைய நாமத்தினால நான் கிரியை செய்ய ஆரம்பிச்சேன். இந்த கிரியைகளிலே அநேக விதமான தோல்வி, எல்லா விதமான காரியத்திலும் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். இந்த வாழ்க்கை நிமித்தமாக நான் கர்த்தராகிய தேவனை நான் குறை சொல்ல ஆரம்பிச்சேன். நான் கிறிஸ்தவனாக காணப்பட்டேன் என்றாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு நன்மையும் வரவில்லையே. கர்த்தர் சொல்லுவார், என்ன வார்த்தையை சொல்லுவார்? நீ கிறிஸ்தவனாக இருந்தது உண்மைதான், எங்கே நீ என்னை கிரியை செய்ய அனுமதிச்ச. நான் கிரியை செய்ய ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையிலே ஒருபோதும் தோல்வி வரவே வராது. உன் வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களும் வெற்றியாகவே உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்ப்பாய். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேட வேண்டும், அதுவும் கிறிஸ்துவுடைய வலது பாரசத்திலே காணப்படக்கூடிய மேலான காரியங்கள். தேவனாகிய கர்த்தர் வல்லமையிலே நிறைந்த ஒரு தேவன். அவருடைய வல்லமைகளை தம்முடைய ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல? ஒரே ஒரு விஷயம்தான், நீங்களும் நானும் அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அனுமதி கொடுக்கல. அதுதான் காரணம். கர்த்தராகிய தேவன் இன்னைக்கும் அவர் ஆண்டவராகிய தேவன் ரொம்ப விருப்பப்படுறார். என் வல்லமையை இவன் வாழ்க்கையின் மூலமாக நான் நிரூபிச்சு காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன். எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற பண்ண வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். எல்லா விதமான தன்மைகளிலும் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். என்றாலும் கூட ஏன் இவர்கள் வந்த வண்ணமாகவே காணப்பட்டாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான், கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்தை நீங்களும் நானும் அனுமதியாமல் காணப்படக்கூடிய ஒரு தன்மை தான். கர்த்தருடைய இயக்கத்தை அனுமதிச்சு பாருங்க. அவருடைய வலது கரம் செய்யக்கூடிய மகா உன்னதமான மேன்மைகளை அனுமதித்து பாருங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புத்தகத்துல 16வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தருடைய வலது பகுதி எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க. நித்தியமான பேரின்பம் உண்டா? ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய நிறைய காரியம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தினால ஸ்தோத்திரப்படுத்தணும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்கக்கூடியது சாதாரணமான ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்லப்பா, நித்தியமான பேரின்பத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். நீயும் நானும் யோசிக்க முடியாத மகா உன்னதமான மேன்மையை உனக்காக வச்சிருக்கிறேன். ஆனால் நீ சின்ன விஷயத்தில் திருப்தி அடைந்து என்னுடைய கரங்களினுடைய வல்லமைகளை நீ மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றாய். கர்த்தர் சொல்கின்றார், என்னுடைய கரங்களை இயங்கும்படிக்காக அனுமதிச்சு பாரு. நான் உன்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய நன்மை நித்தியமான பேரின்பமாய் காணப்படுகிறது. அது இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் உரியதாக உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்ப்பார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தரை இயங்கும்படி அனுமதியுங்க. உங்க வாழ்க்கையில கவலை வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும், உபத்திரவு வரும், எல்லா விதமான இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகின்றார் ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவராக தேவனுடைய கரங்களை நீங்க பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இயங்கக்கூடிய வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. ஆண்டவரை நீ இயக்கங்களின் ஊடாக நீ கடந்து வாரு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தாவீது பக்தன் சொல்ல ஆரம்பித்தார், கர்த்தாவே நான் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகின்றேன், கேருபீன்களின் மேல் ஏறி நீ வேகமாய் பறந்து வாரும். அவர் கூப்பிடுறாரு, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க கிரியைகளை செய்யுங்க. நீங்க செஞ்சாதான் அந்த கிரியைகளிலே மகா உன்னதமான முழுமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன் என்றாலும் கூட முழுமையை பெற முடியாமல் போகிறதற்கு காரணம், கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்யும் போது நான் அவருடைய கரங்களை தடுத்து நிறுத்தி இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நீங்க ஆலோசனை சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் நிறுத்திடுவார். நீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாய் வரப்போகின்றால் இவன்கிட்ட போய் நீங்கள் அநேக விதமான வார்த்தையை பேசும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் தம்முடைய செய்கைகள் நிறுத்தி விடுவார். அவருடைய யோசனைகளின்படி நீங்கள் உடன்பட ஆரம்பித்தால் தேவன் நித்திய பேரின்பமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட மகா உன்னதமான மகிமை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான வழியிலும் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது ஏன் என்னுடைய வாழ்க்கையில வரல? இந்த இருக்கக்கூடிய வண்ணமாகவே நான் காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, உலக ரீதியான ஒரு நன்மை இல்லை. எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகளையும் நான் கேட்கிறேன் என்றாலும் கூட அதனுடைய முழு விளக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற முடிகிறது இல்லையே. அதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவராகிய தேவனுடைய வலது கரத்தை இயங்கும்படிக்காக அனுமதியாமல் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையை பெற முடியாதவர்களை கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய ஆராதனை வேளையில் நம்ம கடந்து வருகின்றோம். ஆராதனை வேளையில ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவிலே இறங்கி வருகிறது. இறங்கி வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நாம் பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம் நடுவிலே உலாவி வருகின்றார். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இது ஆண்டவராகிய தேவனுடைய முழுமை கிடையாது. அவருடைய ஒரு சின்ன ஒரே ஒரு தொடுதல், அவ்வளவுதான்.
இன்னும் அவருடைய முழுமையினுடைய ஆழம் இன்னும் அநேகம் இருக்கிறது. நீங்க இந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடைஞ்சிருங்க. என்ன திருப்தி அடைகிறீங்க? ஆண்டவராகிய தேவன் எனக்குள் வந்திருக்கிறார், கர்த்தருடைய அந்த 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 மகா பெரிய பிரசன்னத்தை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு கர்த்தருக்கு சோத்திரம் எந்திரிச்சு போயிடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சின்ன ஒரே ஒரு சிம்பிள் டச்ல நீ உன்னுடைய வாழ்க்கை நீ மெய்யாக திருப்தியான ஒரு காரியத்தினூடாக நடத்தி போகாத. என்னுடைய வல்லமை அளவிடப்படாத ஒரு வல்லமை. அந்த வல்லமையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வல்லமை உன்னை எங்கோ அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது பார்ப்பார். இதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன். அவரை கிரியை செய்ய நீங்கள் அனுமதிச்சு பாருங்க. அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய விதம் வித்தியாசமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அன்றைக்கு தாவீதை கர்த்தராகிய தேவன் எப்படி உருவாக்குறார் பாருங்க. ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் என்ன விதமான சம்பந்தம் உண்டு? ஆடுகளுக்கு பின்பதாக அலைந்து திரிந்தான் தாவீது. ஆனால் ராஜாவாக கர்த்தராகிய தேவன் மறைவிடத்திலே தாவீதை உருவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு யோசேப்பு என்கின்ற மனிதன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வாழ்க்கை வாழக்கூடியவன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் கூட இருக்கக்கூடிய அநேக விதமான சகோதரர்கள், எல்லா விதமான அந்த சகோதரர்களும் கூட தகப்பன் அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பிரியத்தின் நிமித்தமாக அவனை எவ்வளவு தூரம் வேதனைப்படுத்த முடியுமோ, வெறுக்க முடியும், அத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சான். ஆனா இந்த மனிதனை, இந்த யோசேப்பை ஆண்டவராக தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். எப்படி உருவாக்க ஆரம்பித்தார்? சாதாரணமான ஒரு மனிதனாய் அல்ல, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாகவும் அல்ல, தகப்பனுடைய வார்த்தைகளின்படி செல்ல குமாரனாகவும் அல்ல, எகிப்துக்கே இரட்சகனாக கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். அதுதான் தேவனுடைய உருவாக்கக்கூடிய நிலை. நீங்களும் நான் நினைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு மேன்மை. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய உருவாக்கக்கூடிய தன்மை இவ்வளவுதான், இந்த லிமிட்ல தான் என்னுடைய வாழ்க்கை. இல்லை. தேவன் உருவாக்கக்கூடிய விதமே வித்தியாசமானது. அவரை நாம் நம்முடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவருடைய இயக்கங்களை இயங்கும்படிக்காக நாம் உருவாக்கும்படிக்காக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய ஒரு தேவனா எப்படி உருவாக்குகின்றார்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பக்தன் தாவீது எழுதுகின்றான், நான் ஆடுகளின் பின்பதாக அலைந்து தெரிந்தேன், ஆனால் இன்றைக்கோ நீர் என்னை ராஜாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒத்த நாமத்தை தரிப்பித்து ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்பதாக நீர் என்னை பந்தி இருக்க பண்ணினீர். ஆண்டவரே, எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! எல்லா கனமும் மகிமையும் உம்மாலே வருகிறது. ஒருவனை உயர்த்தும் ஒருவனை தாழ்த்தும் உம்மாலாக. எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் உருவாக்கும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது அவர் நிலையான அநேகம் காரியங்களை தேவன் அவருடைய கரங்களிலே கொடுக்கக்கூடியவராய் விளங்கினார். இப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் காணப்படாத ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு சொன்னா, நீங்களும் நானும் அவர் இயங்கும்படி அனுமதிக்கிறேன். அதுதான் நான் இயங்குகிறேன். கர்த்தராகிய தேவனை பேசாம உட்கார வச்சுட்டு, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனை உட்கார வைத்து விட்டு நான் அவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே, உமக்கு தேவையான காரியம் என்னென்ன உண்டோ அவைகளை நான் போய் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்துக் கொண்டு வருகின்றேன். அதை வாங்கி கொண்டு தரேன், இதை வாங்கி கொண்டு தரேன், இந்த ஒரு காரியத்தை தருகின்றேன். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ கஷ்டமே பட வேண்டாம்ப்பா, நான் உனக்குள் இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ விரும்பக்கூடிய காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ யோசிக்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் மேன்மையான விஷயத்தை தர வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னாதான் இந்த விஷயத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த கானாய் என்கின்ற ஊர்ல அந்த திராட்சரசம் குறைவுபடக்கூடிய நேரம், கர்த்தருடைய நாமத்தினால மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க ஏசப்பாவை பார்த்து, இந்த திராட்சரசம் குறைவுபட்டு போயிட்டு ஏதாகிலும் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். என்ன நன்மை அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க? குறைவுபட்ட திராட்சரசம் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பாங்க. எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான ரசம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தந்த ரசத்தை பார்க்கிறோம், அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் மேன்மையாக காணப்படக்கூடியதாக. அவங்க நினைச்சது அந்த ரசத்தை ஆண்டவராகிய தேவன் குறைவுபட்டது காரியத்தை ஃபில் பண்ணாலே போதுன்னு சொல்லு. ஆனால் கர்த்தர் தந்தது அப்படி இல்லை. அவர்கள் யோசிக்க முடியாத புதிய ரசத்தை புதிய ருசியோடு கூட ஆண்டவராகிய தேவன் தரக்கூடியவராக விளங்கினார். குடித்த அத்தனை விதமான மக்களும் சொன்னாங்க, நல்ல ரசத்தை முதல்ல ஜனங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் உள்ள வச்சுட்டு அநேக விதமான சாதாரணமான ரசத்தை மக்களுக்கு கொடுத்தது என்னன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. தேவன் தரக்கூடியவைகள் எல்லாம், கர்த்தர் தரக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களாலும் என்னாலும் ஆராயப்பட முடியாதவைகள். அவருடைய நிலைகள் ஆராயப்பட முடியாதவைகள். அவரை இயங்கும்படி நாம் அனுமதிக்க ஆரம்பிச்சாலே போதும், அவருடைய இயக்கங்கள் உங்களாலும் என்னாலும் யோசிக்கப்பட முடியாத மகாபுத பெரிய உயர்வின் ஊடாக அவர் நம்மை நடத்தி கொண்டு போகக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஒரே ஒரு வசனத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு பண்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? 5வது வசனம். கண்டுபிடித்த பின்பு
அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம ரெண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். எப்படி நான் தேட வேண்டும் அப்படின்னா, அநேக விதமான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவான நிறைய விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை கண்டு கொள்ளும்படிக்காக நீங்களும் நானும் தேட வேண்டும். சும்மா உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதை தாங்க, சித்தமான ஆசீர்வாதத்தை தாங்க அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கென்று பல விதமான பொக்கிஷங்களை நமக்காக வைத்திருக்கிறார். வசனத்துல என்ன காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார் அப்படின்னா, துரோகிகளாகிய மனுஷர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் வரங்களை நமக்காக அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் கடந்து வந்தார். நிறைய காரியங்களை தேவன் நமக்காக தரும்படிக்காக சவதரித்து வைக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். நீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உலகத்தை கலக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு பேதுருவை பாருங்க, ஒரு யோவானை பாருங்க, ஒரு அந்திரேயாவை பாருங்க, ஒரு எல்லா விதமான மக்களுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் எல்லா விதமான மக்களும் ஒரு இடத்தில் உட்காரக்கூடிய ஒரு மக்களா அல்ல, உலகத்தை கலக்கும் ஒரு மக்களா. அவருடைய பெயர் அந்த இஸ்ரவேல் நாடு எங்கும் பிரசித்தமாக பேசப்படக்கூடிய அளவிற்காக இன்னைக்கு நம்முடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நமக்கு தெரிந்த ஒரு கூட்டம் மக்கள் ஒருவேளை நம்முடைய நிலைகளை அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த திருநெல்வேலியில் நாங்க இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிந்த மக்களுக்கு நம்மை பற்றி ஒன்று காரியங்கள் தெரியக்கூடிய ஒரு அந்த வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகலாம். ஆனால் நம்மை அறியாத மக்கள் இன்னும் அநேகம் பேர் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் யாவரையும் உருவாக்க ஆரம்பித்தார். அந்த இஸ்ரவேல் நாடே அந்த ஜனங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவைகளாய் விளங்க ஆரம்பித்ததை பார்க்க முடியும். அவர்கள் எங்கெங்கெல்லாம் கடந்து போக ஆரம்பித்தார்களோ எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனை அவர்களின் மூலம் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறான்னு சொன்னா, எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக மேன்மை என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மகிமையில நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கவும் உலகத்தை கலக்கவும் நம்மால் முடியும். இந்த மகிமையை பெறாம நானாக என்னுடைய வழிகளிலே ஓடுகிறது உண்டானால் உலகத்துல ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் சாதிக்கவே முடியாது. எனக்குண்டான மகிமையை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் அதை நான் தேடணும். அதை நான் எப்படி தேட வேண்டும்? ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு உண்டான மகிமையை என்னுடைய வாழ்க்கை நீங்க தர வேண்டும் சொல்லி ஜெபிச்சா என்னுடைய வாழ்க்கை வராது. வசனத்தில் என்ன போடுக்கு, கண்டுபிடிக்கும் வரைக்கும் நீங்கள் தேட வேண்டியது அவசியம். அதை பட்டாம நீங்க தேட வேண்டியது அவசியம். எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்று நீர் வைத்திருக்கக்கூடிய மகிமை என்ன? என்னை நீர் வைத்திருக்கக்கூடிய என் மேல வைத்திருக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துக்குரிய நோக்கம் என்ன? இதை நான் கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு விடாமல் தேட வேண்டியது அவசியம். இப்படி நான் தேட ஆரம்பித்தால் அந்த மனிதன் காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்காக அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, விதை விடாமல் தேடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். அது எங்க போயிருக்கும்? முள்ளுக்குள்ள போயிருக்குமா? கல்லுக்குள்ள போயிருக்குமா? அநேக விதமான மலை உச்சியில கடந்து போயிருக்குமா? ஆற்றினுடைய அந்த நீர்வீழ்ச்சியின் ஊடாக கடந்து போயிருக்குமா? அல்லது ஒருவேளை அநேக விதமான ஃபாரஸ்டின் ஊடாக கடந்து எந்தெந்த இடத்துல இந்த ஆற்றினுடைய காரியங்கள் காணப்பட முடியும் என்று சொல்லி இடைவிடாமல் தேடுகிற மாதிரி உனக்குண்டான மகிமையை இடைவிடாமல் தேடினால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் தேடக்கூடிய அந்த காரியத்தினுடைய முழு வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். வசனத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, நட்சத்திரத்தை கர்த்தர் உருவாக்கும் பொழுது நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையிலே வித்தியாசமாய் கர்த்தர் உருவாக்கினார். அதே மாதிரி மனிதனை கர்த்தராகிய தேவன் உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உண்டான மகிமையிலே ஒவ்வொருவனையும் வித்தியாசப்படுத்தி கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். எனக்கு உண்டான மகிமை வேற, உங்களுக்கு உண்டான மகிமை வேற. உங்க மகிமையை என்னுடைய காரியத்தின் மூலம் நீங்கள் தேட முடியாது. நான் பேசக்கூடிய வார்த்தையின் மூலம் உங்களுடைய மகிமையை நீங்க தேட முடியாது. நீங்க தான் தேடணும். எனக்கு உண்டான மகிமை என்ன ஆண்டவரே? என்னை அழைத்த அழைப்பினுடைய அந்த காரியம் என்ன? என்ன காரியத்திற்காக உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நான் நிரம்பி வெளியே செய்தேன். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நான் என்ன காரியத்தினூடாக போகணும்? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கருத்தாய் தேட ஆரம்பித்தார். அது எது வரைக்கும் நான் தேட வேண்டும்? கண்டுபிடிக்கும் வரைக்கும் நான் தேட வேண்டியது அவசியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் தேடுகிறத விட்டுக்கூடாது. அந்த ஆடு தொலைந்து போன அந்த மனுஷன் அந்த ஆட்டை எது வரைக்கும் தேட ஆரம்பிச்சான் பாருங்க. 2-3 இடத்துல போய் பார்த்துட்டு இந்த ஆடு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நேரா போய் அங்க இருக்கக்கூடிய மகள்கிட்ட போய் அவன் அறிவிக்கவில்லை. வசனத்துல என்ன போட்டுக்கு, அவன் கண்டுபிடிக்கக்கூடிய வரைக்கும் விடாமல் தேடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். முழு பலனை பெற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு தேட வேண்டியது அவசியம். என் அழைப்பை நான் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தேடணும். என் மகிமையை நான் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நான் தேட வேண்டும். என்னுடைய ஆண்டவராகிய தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய முழு மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
அந்த மகிமை எதை நோக்கி நான் கடந்து போகக்கூடிய மகிமையாக என் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் மகிமையாக இருக்கலாம், உலகத்திலே காணப்படும் சாத்தானின் வல்லமைகளை அளிக்கக்கூடிய மகிமையாக இருக்கலாம், உலகத்தை ஜெயிக்கும் மகிமையாக இருக்கலாம், அநேக மக்களை கர்த்தருடைய சமூகத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு மகிமையாக இருக்கலாம். என்ன மகிமைக்காக நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே? நான் அந்த மகிமையே தெரியாம ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாய் விளங்குகிறேன். ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போறேன். எனக்கு இருக்கக்கூடிய அநேக விதமான தொழிலை பார்க்கிறேன், வீட்டுக்கு தேவையான அநேக விதமான சம்பாத்தியத்தை நான் வாங்குகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிறேன். இல்லை இல்லை, என் தேவன் என்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் மகிமையை நான் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு உண்டான காரியத்தை நான் தேடணும். அது எது வரைக்கும் நான் தேட வேண்டும்? கண்டு அடையக்கூடிய அளவிற்கு நான் தேட வேண்டியது அவசியம். கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நான் தேடணும். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உங்களுக்குண்டான மகிமையை நீங்கள் தேட வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் தவறான விதத்தில் நடத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். எப்படி நடத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க? அநேக மக்களுடைய மகிமையை கண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப உதாரணமாக என் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இல்ல இல்ல, என் மகிமையை கண்டு நீங்கள் பரவசம் அடைகிறது அல்ல, உங்கள் மகிமையை தேடுங்கள்னு கர்த்தர் சொல்லுவார். ஓ மகிமையை பாரு. அநேக விதமான மக்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கேட்டு ஏராளமான மக்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தர் இந்த வருஷத்துக்குரிய வார்த்தையை தந்து விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இல்லை, உன்னுடைய மகிமையைக்காக நீ மெய்யாகவே காத்திரு. உன் கூட கர்த்தர் என்ன காரியத்தை பேச வேண்டும் என்று வச்சிருக்கிறார், உனக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார், உனக்கு என்ன அழைப்பை வைத்திருக்கிறார். இந்த மகிமையை நீ என்னைக்கு தேட ஆரம்பிக்கிறாயோ முழு பலனை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தவறாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவே அந்த பிரசங்க பீடத்தை பயன்படுத்துகிறார்களே தவிர மக்களுடைய மகிமையை அவர்கள் தேடும்படி யாருக்கும் ஜனங்கள் போதிக்கிறதே கிடையாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உங்க மகிமையை நீங்க தேடி பாருங்க. உங்களுக்கு என்று கொடுக்கப்படக்கூடிய அழைப்பை தேடி பாருங்க. என்னை அழைத்த தேவனே, எதற்காக நீர் என்னை அழைத்து? ஒரு காரணம் இல்லாம கர்த்தர் நீர் என்னை கூப்பிட்டிருக்க மாட்டீங்க. நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உரிய அந்த தகுதி எப்படிப்பட்ட தகுதி? நான் எதற்காக நான் ஆண்டவராக தேவனால் தேர்வு செய்யப்பட்டேன்? எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும்? என்னென்ன காரியங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன மகிமை உடைய ஒரு மனிதனாக நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? இவைகளை நீங்கள் தேட ஆரம்பித்தாலே போதும், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் மக்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வாழ்றோம், நிறைய பேர் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். இல்லை இல்லை, இது அவங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துறாங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை கேட்டு நம்ம சந்தோஷப்படுகிறோம், அது அவங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் மகிமையை நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். உன் மகிமையை நீ தேடு. உனக்கு கொடுக்கப்படக்கூடிய அழைப்பின்படி நீ ஓடு, நீ பிரயாசப்படு. இந்த காரியத்தின் மூலமாய் வரக்கூடிய மகிமைக்காக நீ கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அது எதுவரைக்கும் நான் தேட வேண்டும்? கண்டடையக்கூடிய அளவிற்கு நான் தேட ஆரம்பித்தால் அவைகளுடைய முழு பலனை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, அது பல விதமான அர்த்தங்கள் பொதிந்த ஒரு வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் ஒவ்வொரு ஆழ்ந்த விளக்கங்களை கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறார். இந்த ஒவ்வொரு அடிச்சுவடுகளை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழு பலனை, முழு மகிமையை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எதற்கோ வந்தோம், எதற்கோ ஓடுகிறோம் என்று அல்ல, ஒரு அர்த்தத்தோடு கூட நாம் ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் முழு லட்சியத்தை, முழு பலனை தடையில்லாமல் பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே மகிமையான ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில தேடக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியத்தினாலே உருவாக்கப்படக்கூடிய பலன்களை பற்றி கர்த்தர் நமக்கு சொன்னார். கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்திலே உள்ள மேலானவைகளை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தராகிய தேவனை கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள். பல நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்திலே பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு நீங்களே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய முழு கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒருபோதும் பார்க்கவே முடியாது. கர்த்தரை கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் நீர் கிரியைகளை செய்யாதிருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படியே நின்று கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ விதமான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போறேன். நிறைய பேருடைய ஆலோசனை நான் கேட்கிறேன். என்றாலும் கூட அந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கை விட்டு தீர்ந்த பாடில்லை. அதுக்கு காரணம் கர்த்தராகிய தேவனை நான் இயங்கும்படி அனுமதிக்கலப்பா.
இன்றைக்கு நான் என் தேவனை இயங்கும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையிலே காணப்படும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவ இயக்கம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். கர்த்தருடைய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நான் மனப்பூர்வமாக அவருடைய வலது கரத்தின் கிரியைகளை தேடும்படி நான் வருகின்றேன். அவருடைய வலது கரம் பராக்கிரமமான காரியங்களை செய்யும்படியாக நித்திய மகிமையினுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய அளவிற்காக, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பேரின்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய அளவிற்காக என்னுடைய தேவனுடைய வலது கரம் என் வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மட்டுமல்லாம கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு, ஒரு மேன்மை உண்டு, ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமையில் ஓடினால்தான் ஆண்டவராக தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலட்சியத்தினுடைய நிறைவை சரியான விதத்தில் முடிக்க முடியும் என்ற ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசித்தோமே. அதையும் நான் எப்படி தேட வேண்டும்? கண்டுகொள்ளக்கூடிய அளவிற்கு இடைவிடாமல் தேட வேண்டியது அவசியம். காணாமல் போன அந்த ஆட்டை 2 முறை அவன் தேடிவிட்டு நின்று போகவில்லை. அவன் அந்த ஆட்டை திரும்ப பார்க்கக்கூடிய வரைக்கும் விடாமல் தேடின மாதிரி எனக்கு உண்டான மகிமையை நான் விடாமல் தேட என்னுடைய இருதயத்திற்குள்ளாக, என் ஆவிக்குள்ளாக ஒரு வாஞ்சையை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. நான் கர்த்தாவை தொலைத்து போன என்னுடைய மகிமையை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த மகிமையினுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அவைகளின் ஊடாக கடந்து போக என்னால் முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னது மாதிரி, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னார். ஆசை, அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் பற்றி எரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டதோடு கூட நின்று விடாமல் வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையை பயனாக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் கிருபைகளை தருவீராக. கற்றுக்கொண்ட வசனங்கள் அப்படியே நின்று விடாத அளவிற்காக இவைகளை நாங்கள் பயன்படுத்தி எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ அவைகளை நோக்கி நாங்கள் கடந்து போகவும், கர்த்தராக தேவனுடைய கரங்கள் கிரியைகளை செய்ய நாங்கள் அனுமதிக்கவும், கர்த்தாவை கிறிஸ்துவினுடைய வலது பாரசத்திலே உள்ள மேலானவைகளை நாங்கள் தேடக்கூடிய அளவு வல்லமையுள்ள கரங்கள் செய்யும் மகிமையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக் கொள்ளும் தேடும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வேத எழுத்துக்களின் சத்தியமான காரியங்களை இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொண்டு இவைகளுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து இவைகளுக்கேற்ற வண்ணமாய் பலன் தந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.